नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10 படே பாய் சாஹப் அந்த லெசனில் இருக்கக்கூடிய 50 to 60 அதாவது இந்த பிக் கொஷின் ஆன்சர்ஸ்னுடைய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். படே பாய் கி ஸ்வபாவ்கத் விசேஷதாயே பத்தாயே. படே பாய் அவங்க அண்ணனுடைய ஸ்வபாவ்கத் அப்படின்னா தனித்தன்மை வாய்ந்த, அவருக்குன்னு சொல்லிட்டு யூனிக்கான சில கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அது என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் மொத்தம் 5 சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து படே பாய் படா ஹி பரிஸ்ரமி தா. அவங்க அண்ணா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருந்திருக்காரு. பரிஸ்ரமி அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர். வஹ் தின் ராத் படாய் மே ஹி ஜுட்டா ரஹ்தா தா. ஸோ டே அண்ட் நைட் வந்து ஃபுல்லாகவே வந்து அவர் ஸ்டடீஸில் தான் இருப்பார். ஜுட்டா ரஹாதா அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து புக்ஸ் கூட ரீடிங் ரைட்டிங் ஸ்டடிங் அதே மாதிரி தான் இருப்பாராம். इसलिए खेल कूद क्रिकेट मैच आदि में उसकी कोई रुचि नहीं थी. ஸோ இவர் டே அண்ட் நைட் வந்து ஃபுல்லாகவே வந்து விளையாடிக்கிட்டே இருக்கார், படிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்றதால அவருக்கு பெருசாக இந்த ஸ்போர்ட்ஸ் மேலெல்லாம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் ஒன் वह बार बार फेल होने के बावजूद पढ़ाई में लीन रहता था. बार बार அப்படின்னா அடிக்கடி. ஸோ அவர் வந்து அடிக்கடி என்ன ஆகிடுவார், நல்லா படித்தாலுமே அடிக்கடி வந்து அவர் ஃபெயில் ஆகிடுவாராம். இருந்தாலுமே வந்து அவர் பாவ்ஜூத் அப்படின்னா இருந்தாலும் டிஸ்பைட் ஆஃப் தட் அவர் வந்து அவர் ஆனால் வந்து படிச்சுட்டே தான் இருப்பாராம். படே பாய் உபதேஷ் கி கலாமே பகுத் மாஹிர் ஹே. உபதேஷ் அப்படின்னா உபதேசம் கொடுக்கறதுல, அட்வைஸ் கொடுக்கறதுல ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஹிர் அப்படின்னா திறமையான. इसलिए वह अपने छोटा भाई को उपदेश ही देता रहता है. இதனால் அவர் வந்து எப்பயுமே அவருடைய தம்பி, சோட்டா பாய்னா அவரோட தம்பி, அதான் பிரேம்சந்த், அவருக்கு வந்து எப்பயுமே வந்து ஏதாவது உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். क्योंकि वह अपने छोटे भाई को एक नेक इंसान बनाना चाहते हैं. ஏன் அடிக்கடி அவருக்கு அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா தன்னோட தம்பியை வந்து ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கேரக்டர். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து வஹ் அனுஷாசன் பிரிய ஹே. அனுஷாசன் அப்படின்னா ஒழுக்கமானவர், ரொம்ப வந்து ஒழுக்கமாக இருப்பாராம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார், ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். சித்தாந்த் பிரிய. சித்தாந்த் அப்படின்னா ஒரு கொள்கை, அவருக்கு எப்பயுமே வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கலாக இருப்பாராம், கொள்கையுடைய. ஆத்ம நியந்திரன் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ 3 விஷயம் பாருங்கள். அனுஷாசன் பிரிய, சித்தாந்த் பிரிய, ஆத்ம நியந்திரன் करना जानते हैं. वह आदर्शवादी बनकर छोटे भाई के सामने एक उदाहरण प्रस्तुत करना चाहते हैं. आदर्शवादी அப்படின்னா வந்து லட்சியவாதி, ஒரு ஐடியலிஸ்டாக, ஒரு லட்சியவாதியாக இருக்கணும், இருந்து தன்னோட தம்பிக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. बड़ा भाई अपने छोटे भाई से 5 साल बड़े हैं. ஸோ அந்த அண்ணா வந்து தம்பியை விட 5 வயசு பெரியவரான். इसलिए वह अपने अनुभव रूपी ज्ञान को छोटे भाई को भी देता है. இவரோட ஒரு 5 வயசு பெரியவர் இல்லையா, அதனால் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைச்ச அந்த நாலேஜஸை வந்து தன்னோட தம்பிக்கு வந்து எப்பயுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ இந்த 5 தான் வந்து படா பாயோடைய கேரக்டர்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு प्रश्न 6. बड़े भाई साहब ने ज़िंदगी के अनुभव और किताबी ज्ञान में से किसे और क्यों महत्वपूर्ण कहा है. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணா வந்து ஜிந்தகிக்கு அனுபவம், அது ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னொரு பக்கம் புக் நாலேஜ், இதில் எது வந்து ரொம்ப மகத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எது மகத்துவபூர்ணமாக நினைக்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். बड़े भाई साहब ने ज़िंदगी के अनुभव और किताबी ज्ञान में से ज़िंदगी के अनुभव को अधिक महत्वपूर्ण माना है. ஸோ அவங்க அண்ணா வந்து ஒரு பக்கம் லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இன்னொரு பக்கம் புக் நாலேஜ், இந்த ரெண்டுத்துலேருந்து ஜிந்தகிக்கு அனுபவம், ஸோ லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்து ரொம்ப மகத்துவபூர்ணமாக அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. உன்கா மத் தா கி கிதாபி ஞான் தோ ரட்டா மார்னே கா காம் ஹே. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, புக் படிக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ரட்டா அப்படின்னா எப்படி சொல்கிறது, சும்மா மனப்பாடம் பண்ணுறது அது எல்லாமே. உஸ்மே ஐசி பாத்தே ஹே ஜின்கா ஜீவன் சே குச் லேனா தேனா நஹி. ஸோ அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம லைஃப்பில் கொடுக்கல் வாங்கல எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. इससे बुद्धि का विकास और जीवन
कि सही समझ विकसित नहीं हो पाती है. ஸோ அந்த வெறும் புக் ரீடிங் அந்த ஸ்டடீஸ் மட்டும் இருக்கிறதுனால புத்தி का विकास அப்படின்னா நாலேஜ் டெவலப்மெண்ட் और जीवन की सही समझ ஜீவன்கி அப்படின்னா லைஃபினுடைய சஹி சமஜ்னா சரியாக புரிஞ்சுக்கொள்வது. ஸோ லைஃப் அப்படின்னா இதுதான், அந்த ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த இந்த விஷயம்லாம் வந்து வெறும் புக் படிக்கிறதுனால மட்டும் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாரு. इसके विपरीत अनुभव से जीवन की सही समझ विकसित होती है. ஸோ इसके विपरीत ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா इसके विपरीत அப்படின்னா அட்வர்ஸ் பாதகமான. इसके विपरीत अनुभव से जीवन की सही समझ विकसित होती है. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா அனுபவத்து மூலமாக மட்டும்தான் வந்து நமக்கு ஜீவன் கி சஹி சமஜ் ஸோ லைஃபினுடைய ப்ராப்பர் அந்த ரியாலிட்டி வந்து நமக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. इसी अनुभव से जीवन के सुख दुख से सरलता से पार पाया जाता है. इसी अनुभव से ஸோ அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் சுக் துக் சே சரல்தா ரெண்டுத்துலேயுமே நமக்கு எளிமையாக ஏதாவது ஹாப்பினஸ்னாலும் சரி சேட்னஸ்னாலும் சரி ஸோ அந்த ரெண்டுத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த எளிமையான வழி எல்லாமே நமக்கு என்ன தான் கொடுக்கும் அப்படின்னா லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. घर का खर्च चलाना हो, घर के प्रबंध करने हो या बीमारी का संकट हो, वही उम्र और अनुभव ही इनमें व्यक्ति की मदद करते हैं. ஸோ घर का खर्चा அப்படின்னா வீட்டில் செய்யக்கூடிய செலவுகள். ஸோ வீட்டை வந்து நம்ம ஒரு வீட்டில் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. மளிகை வாங்கணும், பால் வாங்கணும், அப்புறம் இந்த டிவி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஹவுஸ் ரெண்டில் இருந்தோம் அப்படின்னா ரெண்டல் அந்த பில் கட்டணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ घर का खर्चा ஒரு வீட்டில் இருக்க செலவை மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து கர்கே பிரபந்து கர்ணம் ஸோ வீடை வந்து நம்ம ஃபுல்லாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. பீமாரிக்கா சங்கட் எப்போயாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு செலவு செய்கிறது. இது எல்லாமே வந்து உமர் और அனுபவ். உமர் அப்படின்னா வயசு, அனுபவம்னா அனுபவம். நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க சொல்கிறத நம்ம எப்பயுமே கேட்போம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட எல்டராக இருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். அதனால தான் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலுமே வந்து பெரியவங்க கிட்டே கேட்டுட்டு நம்ம செய்வோம். ஸோ அதை தான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இன்மே வியக்திக்கு மதத் கர்த்தே ஹே. ஸோ அந்த வயசும் அந்த அனுபவம் தான் வந்து ஒரு ஹியூமனை வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ புக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, புக் நாலேஜை விட லைஃபினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் படே பாய் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 7th प्रश्न बताइए पाठ के किन अंशों से पता चलता है कि ஸோ அவங்க வந்து அந்த லெசன்லேருந்து நமக்கு ஒரு 4 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைன் பேஸ் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். छोटा भाई अपने बड़े भाई साहब का आदर करता है. छोटा भाई ஸோ தம்பி வந்து அண்ணனுக்கு மரியாதை அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. उत्तर छोटे भाई का मानना है कि बड़े भाई को उसे डांटना डपटना का पूरा अधिकार है क्योंकि वे उससे बड़े हैं. ஆக்சுவலாக சின்ன அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அண்ணா அப்படின்னா வந்து என்னை மிரட்டுறதுக்கான எல்லா உரிமையுமே வந்து அண்ணாக்கு இருக்குது. அதிகாரம் அப்படின்னா அதிகாரம், என்னை மிரட்டுறதுக்கான எல்லா அதிகாரமும் அண்ணாக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் என்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நினைக்கிறாங்க. छोटे भाई की शालीनता व सभ्यता इसी में थी कि वह उनके आदेश को कानून की तरह माने अर्थात पूरी सावधानी व सतर्कता से उनकी बात का पालन करें. छोटे भाई की शालीनता அப்படின்னா கண்ணியம். என்ன அப்படின்னா கண்ணியம் வ சபியதா அப்படின்னா நாகரிகம். அந்த கண்ணியம் கட்டுப்பாடு நாகரிகம். इसी में थी कि वह उनके आदेश को आदेश அப்படின்னா ஆர்டர் கானூன் கி தரஹ் மானே. அதாவது இதில் என்ன தெரியுது அப்படின்னா பிரேம்சந்தஜியோடைய அந்த கண்ணியம் அந்த நாகரிகம் இதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா அவங்க அண்ணா சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து அவர் ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணார். அர்த்தார்த் பூரி சாவதானி வ சர்க்கதா சே. சாவதானி அப்படின்னா எச்சரிக்கையாக, சர்க்கதா அப்படின்னா விழிப்புணர்வு. ஸோ அவங்க அண்ணா சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து இவர் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா அண்ணா வந்து பெரியவர், நமக்கு எது சொன்னாலுமே அவர் வந்து நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க கி தரஹ் மானே அர்த்தார்த் பூரி சாவதானி வ சர்க்கதா சே உன்கி பாத் கா பாலன் கரே. ஸோ அண்ணா சொன்ன பேச்சு இவர் என்ன பண்ணார், கேட்டு ஃபாலோ பண்ணார். யார் அப்படின்னா छोटा भाई. सेकेंड वन भाई साहब को ज़िंदगी का अच्छा अनुभव है. भाई साहब அதாவது அண்ணாக்கு வந்து லைஃப்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
भाई साहब ने छोटे भाई से कहा कि मुझे जीवन का तुमसे अधिक अनुभव है. ஸோ அண்ணா வந்து தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை விட எனக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சமஜ் கிதாபி ஞான் சே நஹி ஆத்தி அப்பித்து துனியா கே அனுபவ் சே ஆத்தி ஹை. அந்த சமஜ்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிதாபி ஞான்னா புக் ரீடிங். ஸோ புக் நாலேஜ்னால் வர்றது கிடையாது. நஹி ஆத்தி அப்பித்துனா மாறாக ராதர் தென் துனியா கே அனுபவ் சே ஆத்தி ஹை. இந்த வேர்ல்டு அதாவது நம்மளோட லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாரு. जिस प्रकार अम्मा व दादा पढ़ने लिखे नहीं फिर भी उन्हें संसार का अनुभव हमसे अधिक है. அதாவது எந்த மாதிரி ஜிஸ் பிரகார் அப்படின்னா எந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அம்மா நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் படிக்கலை, இருந்தாலுமே அவங்க வந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. எதன் மூலமாக அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்து மூலமாக தான் வந்து அவங்க நம்மளோட நிறைய நாலேஜும் அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு நாலேஜும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. बड़े भाई ने कहा कि यदि मैं आज अस्वस्थ हो जाऊं तो तुम भली प्रकार मेरी देख रेख नहीं कर सकते. ஸோ அவங்க அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதினா இஃப் ஒருவேளை நான் வந்து அமைதியற்ற முறையில் போயிடுறேன் அப்படின்னா, தோ தும் பலி பிரகார் மேரி देख रेख नहीं कर सकते. ஓகே, இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இன்கேஸ் எனக்கே இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, எனக்கு இன்றைக்கி வந்து ஏதாவது அந்த அண்ணாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, தும் பலி பிரகார்னா நல்ல விதமாக மேரி தேக் ரேக் நஹி கர் சக்தே, உங்களால் வந்து நல்லபடியாக என்னை பார்த்துக்க முடியாது. यदि दादा दादी हो तो वे स्थिति को संभाल लेंगे. ஆனால் ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸ்திதி அப்படின்னா அந்த சுச்சுவேஷன், சம்பால் லேங்கே அப்படின்னா தே வில் டேக் ஓவர் தட், தே வில் ஹேண்டில். ஸோ சம்பால் லேங்கேன்னா ஹேண்டில். தும் அப்னே ஹெட் மாஸ்டர் கோ தேக்கோ, நீ வந்து உன்னோட ஹெட் மாஸ்டரை பாரு. உன்கே பாஸ் அநேக் டிகிரியாக ஹை, அவர்கிட்ட நிறைய டிகிரி இருக்குது. உன்கே घर का इंतज़ाम उनकी बड़ी माँ करती है. நீ பாரு உன்னோட ஹெட் மாஸ்டர், அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டிகிரிஸ் இருக்குது. இருந்தாலுமே நீ பாரு அவங்க வீட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாமே யார் பண்ணுறாங்க, இன்தஸாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ கர்கா இன்தஸாம்னா வீட்டு ஹோம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அவங்களோட புடிமா வயசான அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இன் சப் உதாரணம் சே ஸ்பஷ்ட் ஹை. ஸோ இந்த உதாரணங்கள் மூலமாக உனக்கு என்ன கிளியர் ஆகுது அப்படின்னா, பாய் சாஹப் கோ ஜிந்தகி கா அச்சா அனுபவ் தா. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அண்ணாக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதிகமாகவும் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பாய் சாஹப் கே பீத்தர் பி ஏக் பச்சா ஹை. அதாவது அந்த அண்ணா இருக்கார் இல்லையா, அவருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாய் சாஹப் நே छोटे भाई से कहा कि, ஸோ அவங்க அண்ணா வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறாரு, மே தும்கோ பத்தங் உடான் கி மனா ஹி நஹி கர்த்தா. நான் வந்து உன்னை இந்த கைட்லாம் இருக்குல்ல, அந்த பட்டம்லாம் நீ பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை தடுக்கலை. மனாஹி நஹி கர்த்தா, தடுக்கலாம் செய்யலை. சச்சு தோ யஹ் ஹை, உண்மை என்ன அப்படின்னா, பத்தங்க உடானே கி மேரி பி இச்சா ஹோத்தி ஹை. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, எனக்கும் பட்டம் விடணுன்றது எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். बड़े भाई साहब बड़े होने के नाते अपनी भावनाओं को दबा जाते हैं. ஸோ அண்ணா அவர் என்ன சொல்கிறாரு, என்ன இது பண்ணுறாரு அப்படின்னா, பெரியவங்களாக ஆக, ஸோ நம்ம வளர்கிறோம் இல்லையா, வளர ஹோனேக்கே நாத்தே அப்னி பாவனாவுக்கோ, தன்னுடைய அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறாரு, தவா ஜாத்தே ஹே, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்படியே ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளே வந்து சின்ன வயசில் ஒரு விஷயத்த நல்லா பண்ணியிருப்போம், வளர இல்லை நம்ம வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் இங்கே பாய் சாஹபும் பண்ணியிருக்காரு. एक दिन भाई साहब के ऊपर से पतंग गुजरी, भाई साहब ने अपनी लंबाई का लाभ उठाया. ओके, एक दिन भाई साहब के ऊपर से पतंग गुजरी, भाई साहब ने अपनी लंबाई का लाभ उठाया. वे उछलकर पतंग की डोर पकड़कर हॉस्टल की ओर दौड़कर आ रहे थे. छोटे भाई भी उनके पीछे पीछे
दौड़ रहा था. ஆக்சுவலாக ஒரு நாள் வந்து இவங்க அந்த கைட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவர் நல்லா குதிச்சு ஜாலியாக வந்து அந்த அந்த பத்தங்க அந்த கைட்டினுடைய அந்த த்ரெட் இருக்கும்ல, அதை பிடிச்சிக்கிட்டே வந்து இவர் ஹாஸ்டல் பக்கமாக வந்து ஓடிட்டே இருந்திருக்காரு. அவர் ஓடும்போது இவர் பின்னாடியே வந்து அவங்களோட தம்பியும் வந்து பின்னாடி வந்து ஓடி வந்துட்டு இருந்திருக்கான். इन सभी बातों से यह सिद्ध होता है कि बड़े भाई साहब के भीतर भी एक बच्चा है जो अनुकूल वातावरण पाकर उभर उठता है. ஸோ இந்த அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார் இல்லையா, ஆக்சுவலாக எனக்கும் உன்னை விட வந்து பட்டம் வெட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வளர அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு நாள் இந்த மாதிரி பட்டம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நான் வந்து ஓடிட்டு இருந்தேன், நீயும் பின்னாடியே வந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த தம்பிக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அண்ணாக்குள்ளேயும் வந்து அந்த ஒரு குழந்தை தன்மை இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. नेक्स्ट प्रश्न 4. भाई साहब छोटे भाई का भला चाहते हैं. ஸோ பாய் சாஹப் அண்ணா வந்து தம்பினுடைய அந்த பலா அப்படின்னா குட்னஸ், ஹி இஸ் இன் நீட் ஆஃப் குட்னஸ். बड़े भाई साहब द्वारा छोटे भाई को यह समझाना कि किताबी ज्ञान होना एक बात है और जीवन का अनुभव दूसरी बात है. ஸோ படே பாய் அண்ணா வந்து தம்பிக்கு என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஒரு பக்கம் புக் நாலேஜு, இன்னொரு பக்கம் இந்த வேர்ல்டு அந்த லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இது இன்னொரு பக்கம். तुम पढ़ाई में परीक्षा पास करके मेरे पास आ गए हो, लेकिन यह याद रखो कि मैं तुमसे बड़ा हूँ और तुम मुझसे छोटे हो. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து படித்து முடிச்சுட்டு பரீட்சையிலலாம் பாஸ் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வந்துட்ட, ஆனால் நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட சின்னவன். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னோட பெரியவன், அப்புறம் நீ வந்து என்னோட ரொம்ப சின்னவன். मैं तुम्हें गलत रास्ते पर रखने के लिए थप्पड़ का डर दिखा सकता हूँ. நீ வந்து ஒருவேளை இந்த தப்பான வழியில் கலத் ராஸ்தே பர் ரக்னே கே லியே, அந்த தப்பான வழியில் நீ போவே கூடாது அப்படின்ற வகையில் தப்படுக்கா டர் திகா சக்தாகும். தப்படு அப்படின்னா அறைதல், அடிக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய பயம் நான் உனக்கு காட்டுவேன். யா தப்படு மார்பி சக்தாகும், நீ தப்பான முறையில் போன அப்படின்னா நான் உன்னை அடிக்கவும் செய்வேன். அர்த்தார்த்த தும்ஹே தாட்னே கா ஹக் முஜே ஹே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ படித்து முடிச்சுட்டு இப்போ என்கிட்ட தான் வந்திருக்க, நீ படித்து முடிச்சிருந்தாலுமே, நல்லாவே நீ படிச்சிருந்தாலுமே, பரீட்சையிலலாம் பாஸ் ஆகிட்டு வந்திருந்தாலுமே, உன்னை மிரட்டக்கூடிய அந்த ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்றத அண்ணா சொல்கிறாரு. ஸோ இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தம்பி வந்து ஒரு நல்ல பாதையில் போகணும் அப்படின்றத சொல்ல வராரு. ஸோ நம்ம இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.